lovely ladies, நான் உங்க பிரீத்தி and welcome to Tamil Beauty TV. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து பயங்கர ஃப்ளாலெஸ்ஸா கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்தா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் இல்லையா எப்படி நம்ம வந்து ஹெல்தி டயட் மெயின்டைன் பண்ணோம் at the same time flawless skin எப்படி கிடைக்கணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் so let's go. நம்ம மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்போம் இல்லையா எழுந்த உடனே நம்ம வந்து தண்ணி குடிக்கணும் நம்ம எவ்வளோ நிறைய தண்ணி குடிக்கிறோமோ அது வந்து நம்ம பாடி அண்ட் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம எவ்வளோ நிறைய தண்ணி குடிக்கிறோமோ நம்ம பாடியில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் டாக்ஸிக் எல்லாத்தையுமே ஃப்ளஷ் பண்ணிடும் பர் டே அட்லீஸ்ட் 6 to 8 glasses of water கன்சியூம் பண்ணியே ஆகணும் நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டே வாங்கலை உங்கள் ஸ்கின்னில் வர சேஞ்சஸை நீங்களே பார்ப்பீங்க. CTM method cleansing, toning and moisturizer. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாவைவ் கிளென்சர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட எந்த கிளென்சர் இருந்தாலுமே ஓகே. நான் ஏன் டெர்மாவைவ் யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து சென்சிட்டிவ் டு ஆல் ஸ்கின் டைப்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட இன்கேஸ் டெர்மாவைவ் இல்லைன்னா உங்ககிட்ட என்ன கிளென்சர் இருக்கோ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற கிளென்சரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு ஃபேவரட்டான டோனர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட டோனர் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. ரோஸ் வாட்டர் எடுத்துகிட்டு நல்லா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிடிஎம்ல மாய்ஸ்சரைசர் தாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து நியூட்ரிடர்ம் ஏன்னா இதில் வந்து விட்டமின் இ இருக்குது. உங்ககிட்ட இந்த மாய்ஸ்சரைசர் எல்லாம் கவலையப்படாதீங்க. விட்டமின் இ கேப்சூல்ஸ் விற்கும். உங்கள் ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசரில் ஒரு 2 drops விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம வெளியில் போகும்போது சன் வந்து நம்ம முகத்தில் டைரெக்டாக படுறதுனால ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகும். ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து சேஃபாக எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னா சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீன் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் வாங்கும்போது கண்டிப்பாக SPF 30க்கு மேலே இருக்கிற சன்ஸ்க்ரீன் தான் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். வெயில் ஆனாலும் சரி மழை ஆனாலும் சரி கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியில் போகவே போகாதீங்க. டெய்லி எழுந்தோடனே ஒரு 30 minutes சிம்பிள் யோகா ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்கலை உங்கள் மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் உங்கள் ஸ்கின்ல க்ளோவை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. சாப்பிடும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்ம பிளேட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கலர்ஃபுல்லாக ஒரு கேப்சிகம் எடுத்துக்கலாம், காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம், லேடிஸ் ஃபிங்கர் எடுத்துக்கலாம், எக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது 7 different கலர்ஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி நம்ம பாடியை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக யங்காக ஃபீல் பண்ணும். ஸோ எக்ஸ்டர்னலாகவும் சரி இன்டர்னலாகவும் சரி நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம ஸ்கின்னு வந்து பயங்கர ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நைட் ரெஜிம். போலாமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன தான் பிராண்டடான ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் தூங்க போகணும் ஓகேங்களா. அண்ட் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து கார்னியர் மிசெல்லா வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ மேக்கப் இருந்தாலும் அந்த ஸ்டெயினே இல்லாமல் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு தான் நீங்கள் தூங்க போகணும். ஆக்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு ஒரு மேஜரான ப்ராப்ளம்ங்க. உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரெமெடி சொல்கிறேன். டீ ட்ரீ ஆயில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு ட்ராப் ஆஃப் டீ ட்ரீ ஆயில் எடுத்துக்கோங்க அண்ட் நல்ல வாட்டரில் வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு அதை ஜென்டலாக உங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. எதுவுமே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜென்டலான ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்து வாஷ் பண்ணுங்கள். இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு பிம்பிள்ஸும் குறையும். அட் தி சேம் டைம் பிளாக் ஸ்பாட்ஸும் எங்கேயாவது இருக்குன்னா அதுவும் கண்டிப்பாக மறைஞ்சிரும். ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இன்டேக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஸ்கின் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சுகரை லிமிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க, கருப்பட்டி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி வேறு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஸ்கின்ல டிராஸ்டிக் சேஞ்ச் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. எப்போவுமே நம்மளை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். ஸோ ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேளுங்க, இல்லை புக் படிங்க, இல்லை ஒரு பார்க்கில் போய் வாக்கிங் போங்க, இல்லை பேர்ட் வாட்சிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயம் என்ன முடியுமோ அது அட்லீஸ்ட் ஒரு நாளில் வந்து ஒரு 1 hour இல்லை ஒரு 30 minutes பண்ணுங்கள். பயங்கர ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங் வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயங்க. அண்ட் உங்களுக்கு ஃபேவரட்டான எசென்ஷியல் ஆயில் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கோங்க. அது 1 to 2 drops போட்டு நல்லா ஸ்டீம் பண்ணுங்கள். ரொம்ப
ரொம்ப காம் அண்ட் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்கின் அண்ட் ஹெல்த், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் எப்போ வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும் போது மட்டும்தான். கண்டிப்பாக 7 hours ஆஃப் ஸ்லீப் வந்து நீங்கள் அட் அ ஸ்ட்ரெச் தூங்குனீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அட் தி சேம் டைம் உங்கள் ஸ்கின்னுக்கும் வந்து ப்ரீத்திங் ஆர் கிடைக்கும் அண்ட் அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் லைட்டாக ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஸ்கின் எப்படி ஃப்ளாலெஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நான் உங்கள் பிரீத்தி, சைனிங் ஆஃப்.